ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. என்ன சுச்சித்ரா, ரொம்ப கம்மியான இடத்துல பாருங்க, ஒரு பேக்கு ஒரு 3 கவரு குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. போர்த்தீஸ் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் போட்டதும் போட்டேன். இப்போ நாங்கள் போனாலுமே சாரி கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறீங்களா? தெரில. ஏன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. போய் கேட்டால் ஏன்னா வாரம் அவங்க வந்து ஸ்டாக் வந்து ரொம்ப வைக்கிறதில்ல அப்படின்னு சொன்னார். மேனேஜர்கிட்ட போய் நான் கேட்டேன், சரி என்ன சார் சாரியே வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு காட்டன் சாரீ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 4 பட்டு சாரீ. இப்போ அடுத்த மாதம் மாமா பையன் கல்யாணனால கண்டிப்பாக ஏதாவது சாரீ வேணும்னு சொல்லிட்டு போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்ததில் நாங்கள் 2 சாரீ எடுத்தோம். சாரி, சப்ஸ்கிரைபரும் பக்கத்து வீட்டில் பிரியாவும் ஒரு சாரீ எடுத்தோம். ஸோ வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் என்னென்ன மாதிரி சாரீ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு. எல்லா சாரியுமே 50% டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்கினோம். ஓகே, ஸோ வாங்கும் போது வந்து நார்மல் சாரியிலேருந்து பார்ப்போம். நாங்கள் வாங்கினது வந்து காட்டன் செக்ஷன். எப்போ போவேன் தெரியுங்களா? காட்டன் செக்ஷனில் போய் ஒரே ஒரு மல்மல் சில்க் காட்டன் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது அம்மாவுக்கு இந்த வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு, சாரி எல்லாம் தீந்து போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அக்காட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அக்கா என்னக்கா சாரி எல்லாம் தீந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு, அப்புறம் இது வந்து முந்தி. ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்துடும். இதுவும் வந்து 50% டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிது. இங்கே பாருங்க போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1055 ரூபா. ஸோ 525 ரூபாயோ ஏதோ நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒன் சைடு பார்டர். இந்த கீழே மட்டும் பார்டர் இருக்கும், மேலே வந்து பார்டர் இருக்காது. ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இப்படி தான் எங்கள் அம்மா கட்டுறதுனால இந்த மாதிரி ஒரு சாரீ வந்து வாங்கினேன். ஒன்று தான் கிடச்சிது. ஒரு 2-3 இப்போ வெயில் காலத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் எடுத்தே வைக்க முடியல. இது ஒன்று தான் கீழே வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த மாதம் ஒரே ஃபங்க்ஷன் தான் இருக்குது. என்ன அடுத்து கொஞ்சம் நார்மல் சாரீஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு 2 சாரீ ஒரு 3 சாரீ வாங்கியிருந்தேன். இது எல்லாமே என்னோடய சாரீ தான். சில்க் சாரியை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இந்த சாரீ பாருங்கள். இது வந்து இப்போது பூஜையெல்லாம் வருது. எனக்கு வந்து அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா காரைக்குடியில் வந்து எங்கள் சவுண்டம்மன் கோவில், இங்கே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, மீனாட்சி நகரோட தங்கச்சி வீட்டு பக்கத்தில். ஸோ அங்கே கட்டணும், ஒரு எல்லோ பேஸ்டு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த சாரீ எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போச்சம்பள்ளி டிசைன் மாதிரி வரும், ஃபுல் உடம்பு ஃபுல்லாக. இந்த கீழே ஜருகை வந்து பெருசு, மேலே வந்து சின்ன ஜருகை. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்டு, 2185 ரூபா. அதில் அப்படியே பாதி. ஸோ இந்த மாதிரி மேலே போய் நீங்கள் அந்த 50% டிஸ்கவுண்ட் சைடு போய் தேடுங்க. ஆனால் இதுவுமே ரொம்ப கம்மியாயிருச்சு. ரொம்ப ஜில்லுன்னு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பட் அது எங்களுக்கு பிடிக்காதனால கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி இதுதான் நான் ஆனால் இந்த தடவை எனக்கு தான் வாங்கினேன் நிறைய, ஒரு 3 சேலை. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இது 1, இன்னும் 2 சாரீ இருக்குது. வாங்க அதையும் பார்த்துருவோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 2 சாரீ. இது பாருங்கள். இதெல்லாம் என்னோடய சாரினால உங்களுக்கு நல்லா பிரித்து விரித்து அப்படி காமிக்கலாம். இது வந்து இந்த பிச்வாய் டிசைன். இந்த மாடு வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த பிச்வாய் டிசைன் சொல்லுவோம் இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கும். இதோட சாரியில் வந்து டீட்டெயிலே வந்து பார்த்திங்கன்னா மேலே எடுத்து கொடுக்கும். சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலர் ஷேடுமே வித்தியாசமாக இருந்தது. இது மாடு பாருங்கள், ஃபுல்லாக வந்து சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். கீழே வந்து ஃபுல்லாக வந்து இந்த பிச்வாய் டிசைனு, அந்த மாடோட அந்த டிசைன் வந்துடும். கீழேயுமே பூவாக போட்டிருக்கோம். மேலே வந்து கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கும். கீழே மட்டும்தான் அந்த ஜருகை ஒர்க் வந்து கீழே வருது பாருங்கள். இந்த மாடெல்லாம் பார்த்திங்களா எம்போஸ்டாக தெரியும். ஸோ இப்படி தான் வரும். ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த கான்ட்ராஸ்ட்டு ப்ரௌன் கலரில் நீங்கள் ஒர்க் பண்ணி போட போகும்போது அந்த சாரியோட லுக்கே வந்து எடுக்கும். ப்ரைஸு கேட்குறீங்களா? ப்ரைஸையும் சொல்லிடுவோம். பிரித்ததுனால எங்கே இருக்குது இந்த இருக்குது. 2035 ரூபாங்க. ஸோ இதில் அப்படியே 50%. ஸோ 1000 ரூபாய் கிட்ட இந்த சாரீ வந்தது. ஸோ இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்கிட்ட மாடு சாரியோ ஒரு 4-5 சாரீ இருக்குது. பட் அதுதான் சொல்கிறோம் இல்லையா, ஒன்று டிசைன் பிடிக்கும், ஒன்று கலர் பிடிக்கும், இதோட காம்பினேஷன் வேறு, அப்படி தான் போகிறது. இந்த கலர் நம்மகிட்ட இருக்கே அப்படிங்கிறதுக்கெலாம் நான் எப்போவுமே போனதே கிடையாது. இன்றைக்கி தான் இப்படி உழைச்சி உங்களுக்கு சேலையை காமிச்சிருக்கேன்.
சேலை வைக்கிறதுக்கே இடம் இருக்காது. இந்த தடவை மொத்தத்துக்குமே ஒரு 8 சாரி தான். அதனால இப்படி பிரித்து இது எல்லாமே ஏன் சாரி தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்படி பிரித்து காமிச்சிட்ருக்கேன். இன்னொரு சாரி பார்ப்போம். இது வந்து அந்த மீனாக்காரி ஒர்க்கா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, இது வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க்குன்னு ஒரு சாரி வரும் பாருங்கள், அந்த சாரி. இதெல்லாம் வந்து இந்த நேச்சுரல் ஹேண்ட் பெயிண்டிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த சாரி இது வந்து கொஞ்சம் வந்து எப்போவுமே வந்து காஸ்ட்லியாக இருக்கும். இதில் ஒரு 4-5 கலர் இருந்தது அங்கே. பட் எங்களுக்கு என்னமோ இந்த கலர் தான் பிடிச்சிருந்தது, மீனாக்காரி ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக அந்த பெயிண்டிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மிரர் ஒர்க்கும் வந்திருந்தது. ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி ரன்னிங்லேயே தான் வந்துருந்துச்சு. இப்படி வந்து முந்தி உங்களுக்கு வந்துடுது. ஃபுல்லாக வந்து பாருங்கள், பூ போட்டது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனோட டிசைனே வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த சாரீலாம் உங்களுக்கே தெரியும், மற்ற பொட்டிக்லேயோ மற்ற இடத்துலலாம் நம்மளே நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம், ரேட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 1545 ரூபா. ஸோ இதில் அப்படியே 50%. ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மல் சாரீ நாங்கள் வாங்கினது. இது வேறு யாருக்கும் சப்ஸ்கிரைபருக்கோ மற்ற யாருக்குமே வாங்கலை. ஏன்னா நான் வந்து இதோட சப்ஸ்கிரைபருக்காக வாங்குகிற ஐடியாலையும் இல்லை. ஏன்னா நிறைய சாரீ இல்லை, எனக்கா வேறு எதையுமே அனுப்பலை அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் வாங்கவும் இல்லை. பட்டு சாரீ செக்ஷன் போய் ஒரு 4 சாரீ தான் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். 4 சாரியோட ஃபோட்டோ தான் போட்டேன். அந்த 4 சாரியில் 2 சாரீ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு 2 சாரீ எடுத்துகிட்டு வந்தோம். வாங்க அந்த சாரீ அப்படியே பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்க அப்படியே சில்க் சாரீக்கு போயிடலாம். இந்த சாரீ தான் நான் குரூப்பில் வர போட்டேன். இதே க்ரீன் போன தடவை எடுத்தேன், உங்களுக்கே ஞாபகம் இருக்குது. இந்த க்ரீனில் அப்படியே பிங்க் கலர் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு மாதிரி கனகாம்பர கலர்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பிங்க்கு. இது வந்து நம்ம ஏரியாவில் பக்கத்து வீடு தான், அவளுமே குரூப்பில் இருக்கா பிரியா. ஸோ அவங்க எடுத்த சேலை தான். ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ரீனு, இந்த மாதிரி நல்ல கெட்டி பார்டரில் இந்த சில்க் சாரீ வந்துடும். இதோட ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா அது அட்டை எங்கே போச்சு, இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 9000 ரூபா. ஸோ 4500 ரூபா இதோட ப்ரைஸ் வந்து வந்தது. செம்மையாக இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி சாரீ வந்து ரொம்ப வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த சின்ன பார்டரு, கீழே வந்து நல்ல பெரிய பார்டர், நல்ல கெட்டி பார்டரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 9000 ரூபா. ஸோ 4500க்கு இதை நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் அப்படியே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இது அப்புறமா காமிக்கிறேன். இதுதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஜானு வாங்கினாப்புல. அக்கா ஏதாவது எனக்கு ஒரு சாரீ, அந்த 4 சாரியில் எது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரு. இது வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாவெண்டர், வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் பார்த்தா ஒரு மாதிரி இங்கிலீஷ் கலர்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். கலர் காம்பினேஷனே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதுதான் முந்தி. இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ்னால உள்ளே வந்துடுதா, ப்ளவுஸ் இல்லைல்ல, ஆமாம் இது ரன்னிங் ப்ளவுஸு, உள்ள ப்ளவுஸ் இருக்குது. ஸோ இது வந்து முந்தி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரீ வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வரும். நான் கொடுத்து வர விடுறதுனால சில்வர் காப்பர் அந்த குட்டி பாக்ஸில் அந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளெயினாக அந்த சாஃப்ட் சில்க் கூட சேர்ந்தது மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வந்தது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8000 ருபீஸ் இருந்தது. ஸோ நம்மளுக்கு கிடச்ச ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 ருபீஸ். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 சேலை. ஒன்று வந்து பிரியாவுக்கு வாங்கினது, ஏன்னா நான் எனக்கு வாங்கிட்டேன். ஒன்று ஆர்த்திக்கு வாங்கின சாரீ தான், அதையுமே அப்படியே பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பிரியாவுக்கு வாங்கினது. இது கொஞ்சோண்டு டேமேஜ் வேறு இருந்தது, அதனால நாங்கள் இதை குரூப்பில் வேறு போடலை. அந்த டேமேஜ் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இதுதான் கொஞ்சோண்டு டேமேஜ். பட் ஆனால் எங்களுக்கு சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ப்ரைஸுக்கும் இந்த மாதிரி சாரீ வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதனால சரி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நவாப்பழ கலர் முந்தி உள்ள ஃபுல் பாடி. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலரு பார்டர், ஃபுல்லாமே கீழ் பார்டரும் மேலே பார்டரும் ஒரே மாதிரி தான், ஒரே சைஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இது வந்து ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க, ஒர்க் பண்ணி போட்டுக்கலாம். கீழே பார்டரோ எதுவுமே கிடையாது, ஒரு சின்ன ஜருகை கூட கிடையாது. இது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி போட்டால் தான் இது எப்படி உள்ளே இருக்கிற டிசைனை கொண்டு வந்து இதில் போட போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சாரியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரேன், இது வந்து 7045 ரூபாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 3500 ரூபா கிட்ட வந்துருச்சு இந்த சாரீ.
ஸோ அது குட்டி டேமேஜாக இருந்தனால ஒரு கொஞ்சம் இன்னும் ஒரு 100 200 வந்து நாங்கள் இன்னும் கம்மி பண்ணோம். சார் அதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே 3500னா ஒரு 3000 கிட்ட வாங்கினோமா ஏதோ நினைக்கிறேன். லாஸ்ட் பில் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இது ஒரு சாரீ. லாஸ்ட்டாக வந்து இந்த தடவை ஆர்த்தி என்னமோ என் மாமா பையன் கல்யாணத்துக்கு சாரீ கட்டுவோன்னு சொன்னதுனால அந்த சாரீ மட்டும் லாஸ்ட்டாக பார்ப்போம்மா. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருந்தது. சரி பரவாயில்ல எடுத்துக்கலாம். ஆனால் அதுவுமே நாங்கள் 50% டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்கினோம். இதுதான் அவள் வாங்கின சாரீ. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இதுதான் அதோட ப்ளவுஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வசுந்தரா பட்டில் வரும். இதுவுமே கொஞ்சம் கூட கிடையாது. இதோட ப்ரைஸ் ரியல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,000 rupees நினைக்கிறேன். இதான் முந்தி. அவளுக்கும் நாங்கள் வேறெல்லாம் பார்த்தோம். அவள் என்னென்னா ஒரே மாதிரி வேணும், எனக்கு கான்ட்ராஸ்ட்டாக தயவு செய்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால அப்புறம் இந்த மாதிரி பார்த்தோம். சரி ஓகே இதையே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இதையே வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி டாட்டாக வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்வர். நாங்கள் ஆனால் காப்பர் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். ஆனால் இந்த கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சேலையோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால சரி இதையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணோம். ஸோ ஓகே இதையே வாங்கிக்கலாம் அப்படின்னு. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையுமே சொல்கிறேன். அது பாருங்கள் 11,645 ரூபாய் இந்த சாரியோட ப்ரைஸு. ஸோ அப்போது வந்து 11,000ங்கிறப்போ பார்த்துக்கோங்க 12,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ 5,500 கிட்ட இந்த சாரீ வந்து நாங்கள் வாங்கினோம். ஸோ இதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண சாரீ. எவ்வளோ கம்மியாயிடுச்சு. நான் எவ்வளோ அடுக்கி வைக்க இடம் இல்லாமல் சாரீ வாங்கிட்டு இருந்தேன். யார் கண்ணுப்பட்டுச்சோ தெரியல. இப்போ ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டுருக்கேன். சப்ஸ்கிரைபர் கோச்சிக்காதீங்க, ஏன்னா சாரீ சுத்தமாக இல்லை. அதே மாதிரி ஒருத்தவங்களாம் எனக்கு அன்றைக்கி கமெண்ட்டில் அன்றைக்கி இதில் குரூப்பில் கேட்டிருந்தாங்க. நான் வீடியோ எடுத்து அவங்களுக்கு அதை போட்டு ரேட்டு சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து சாரிக்கு சொல்லுவேன். தயவு செய்து அதெல்லாம் கண்டிப்பாக என்னால் முடியாது. சரி அதை இன்றைக்கி வீடியோலேயே சொல்லிப்போம் அப்படிங்கிறது தான். நான் வீடியோ ஃபோட்டோ போடுறேன், மறுபடியும் அதே ஒரு விஷயத்த தான் சொல்கிறேன். வேணும் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா தயவு செய்து எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஹவு மச் இல்லை ரவுண்டு பண்ணி முட்டை போட்டு அந்த பக்கத்து சேலையை முட்டை போடுறதை தயவு செய்து விட்டுருங்க. நீங்கள் ரெகுலராக வாங்கணும். இன்றைக்கி எனக்கு உடனே வேணும், எனக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வாங்குங்க. இல்லைன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த மாதிரி சாரீ நெக்ஸ்ட்டும் போடுறாங்க அப்படின்னா எங்கள் கூட நீங்கள் சேர்ந்து ஜாயின் பண்ணி எடுக்கலாம். அப்படி யாருக்காவது வேணும் அப்படின்னா என்னோடய குரூப் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் பாய் ஃப்ரம் சுசித்ரா. பாய்.